வணக்கம். மேசராசிக்கு தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி, எதிலையும் சோர்ந்து போகாத தன்மை, இதெல்லாம் குணநலங்களாக கொண்ட மேசராசிக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா விடாமுயற்சினா இவங்கள மாதிரி ஒரு காரியத்தை எடுத்து பண்ணக்கூடிய துணிச்சல் 12 ராசிக்கும் முதன்மையான ராசி இந்த மேசராசி தானுங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை எடுத்தாங்கன்னா வெற்றி அப்படின்னு இல்லைங்க, சாதிக்கிற வரைக்கும் போராடக்கூடிய ஒரு தன்மை இவங்களுக்கு ரத்தத்திலேயே ஊர்னு தான் இருக்குங்க. ஏன்னா செவ்வாய் தான் பார்த்தீங்கன்னா இவங்க ராசியாதிபதி. அவர் கொஞ்சம் நீசமான கண்டிஷனில் இருந்தாலும் சுய ஜாதகங்கள் பிரகாரம் சிறப்பாக இருக்கும்போது அந்த நீசமெல்லாம் ஒன்றும் வேலை செய்யாதுங்க. ஏன்னா பொதுவாக சூரியன், சந்திரன், குரு எல்லாருமே பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பாக அமைஞ்சிருக்காங்க. இந்த மாத கிரகநிலை பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பாக அமைஞ்சிருக்கிறனால இந்த மேசராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே காரியத்தில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்து செயலில் அதை செயல்படுத்தி வெற்றிங்கிற இந்த மணிமகரத்தை இவங்க தக்க வைக்கக்கூடிய ஒரு நல்ல ராசி தாங்க இந்த ராசி. இந்த ராசியினுடைய கிரக நிலைகளை வைத்து இந்த மாத பலன்களை உங்களுக்காக தொகுத்து வழங்குவது உங்கள் ஜோதிடர் பண்டிட் உத்தரகுமார், கொங்கு மண்டலத்திலிருந்து. இந்த மாத கிரக நிலைகள் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கடகத்தில் இருக்காருங்க. சூரியனும் புதனும் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் இருக்காங்க. சுக்கிரன் தனுசில் இருக்காரு. சனி கும்பத்தில் இருக்கிறாங்க. இதுதான் இந்த மாத கிரக நிலை அமைப்புங்க. ராகு கேதுக்கள் முறையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மீனத்திலையும் கன்னியில் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி அமைப்பில் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டாயம் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக நல்ல பண வரவுகள் வரக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமையுதுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா குரு 2ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தையே மிகவும் வலுவாக பார்க்கறது மிக சிறப்பான அமைப்புங்க. திடீர் அதிர்ஷ்டங்க. திடீர் அதிர்ஷ்டம் மூலமா பணமழை உங்களுக்கு கொட்ட போகுது. எஸ், பணமழை நல்ல விதமாக, அதாவது தைரியமான முடிவுகள் மூலமாக உங்களுக்கு பண வரவு வரப்போகுது திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக. ஏன்னா 8ஆம் இடம் மிகவும் சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த மாதம் முதல்லையே பயிற்சி ஆகிறது மிக ஒரு சிறப்பான அமைப்புங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். தனக்காரகன் 10ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய வாக்கு திறமை, வாக்கு வன்மை, குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் நிச்சயமாக வரப்போகுதுங்க. மிகவும் சிறப்பான காலகட்டத்தில் தாங்க இந்த கிரக பயிற்சிகள்லாம் அமைஞ்சிருக்கு. அப்போ உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் மூலமாக பணமழை கொட்ட போகுதுங்க. சரிங்களா? அதே மரம் 3ஆம் இடத்து அதிபதி புதன் 8ஆம் இடத்துல குருவின் பார்வையிலே இருக்கிறது. உங்களுக்கு உங்களுடைய தைரியஸ்தானம் மிக வலுவாகக்கூடிய ஒரு அற்புதமான மாதங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய தைரியமான முடிவுகள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் வரப்போகுது. அதனால் நீங்கள் தாராளமாக உங்களுடைய தொழிலில் முதலீடு செய்து தைரியமான முடிவுகளை, சிறப்பான முடிவுகளை எடுத்து அதன் மூலமா லாபங்களை மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதங்க. ஏன்னா 11ஆம் இடத்துல சனி வலுவாக உட்காந்துருக்காரு. தன்னுடைய ஆதிபத்தியத்தை கட்டாயம் கொடுப்பாரு. சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் தைரியமான முடிவுகள் மூலிமா நல்ல பண வரவுகளை நீங்கள் எதிர்கொள்ளலாம். திருமணம் எடுத்துட்டிங்கன்னா 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல உட்காந்துருக்காருங்க. 10ஆம் இடத்துக்கு போகிறாரு இந்த மாதம். அப்போ என்ன பண்ணுவாருங்க? திருமணத்தை கட்டாயம் நடத்தி வைப்பார். திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலயமா திருமணம் நடக்கும். ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, அங்கே பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையை சந்திச்சக்கூடிய அமைப்பு அப்போவே நிச்சயமாயிடுங்க. இதெல்லாம் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலயமா நடக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போகிறது மிகவும் ஒரு சிறப்பான அமைப்புங்க. அப்போ திடீர் வாய்ப்புகள் மூலயமாக மிகவும் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு தைரியமான முடிவுகள் எடுப்பதன் மூலமாக உங்களுக்கு திருமணம் கட்டாயம் நிச்சயமாகக்கூடிய ஒரு நல்ல அருமையான காலகட்டங்க இந்த காலகட்டம். ஏன்னா சுக்கிரன் மாளவியா யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு போகக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மாதம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அமைப்பு 5ஆம் அதிபதி இதுவரை 8ஆம் இடத்துல இருந்து மறைவு ஸ்தானத்தில் இருந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே குருவின் வீட்டுக்கு
5ஆம் அதிபதி பயிற்சி ஆகிறது மிகவும் சிறப்பான அமைப்புங்க. திடீர்னு குழந்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நியூஸ், அதாவது இதுவரை குழந்தைகளே இல்லை, ட்ரீட்மெண்ட்டுக்கும் போக முடியல, சூழ்நிலையே சரியில்லை, எங்கே போனாலும் ஒரே கொஸ்டினாக இருக்குது, ஏன் குழந்தை இல்லை ஏன் குழந்தை இல்லைன்னு ஒரே கொஸ்டினாக இருக்குது, அதெல்லாம் தீரப்போகுதுங்க. உங்களுக்கு நல்ல மருத்துவ உதவிகள் கிடைக்க போகுதுங்க, நல்ல ஆலோசனைகள் கிடைக்க போகுதுங்க. அப்போ வந்து கட்டாயம் குழந்தை பாக்கியம் சிறப்பாக அமையக்கூடிய, அதற்கு ஒரு முயற்சி செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமையுதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நோய், 6ஆம் அதிபதி குருவின் வீட்டிலேயே உட்கார்ந்துருக்கார், 8ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கார். இதனால் நெய் இருந்த உடல்நிலை தொந்தரவுகள் மாறப்போகுதுங்க. 6ஆம் அதிபதி 8ல் இருந்தால் கட்டாயம் 6-8 காம்பினேஷனில் உடல் உபாதைகள் இருந்து தான் தீரும். அதெல்லாமே தீரப்போகுது. ஏன்னா எல்லாமே கிரக பயிற்சிகள். அதாவது சூரியனும் புதனும் இது வரைக்கும் இருந்தாங்க, 5ஆம் அதிபதி 8ல் மறைஞ்சிருந்தார், அதனால் தொந்தரவுகள் அதெல்லாமே இந்த சூரிய பயிற்சி அப்படிங்கிற அமைப்பில் வந்து கட்டாயம் மாறப்போகுதுங்க. அப்போ என்னங்க, உடல்நிலை வந்து சிறப்பாக அமைய போகுதுங்க. அதன் மூலயமா உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வந்துனாவே ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு வந்து நல்ல விதமாக அமையக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமையுதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூர்வீக விஷயத்தில் இதனால் வரை இருந்து வந்து சங்கடங்களும் விலக போகுதுங்க. பூர்வீக விஷயம் அதாவதுங்க 9ஆம் இடத்துக்கு சூரியனே பயிற்சி ஆகிறது, தந்தையார் ஸ்தானமும் நல்ல வலுவாகுது, பூர்வீக விஷயம் வந்து நல்ல விதமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்புங்க. அதனால் லாபங்கள் உங்களுக்கு பூர்வீக சொத்து மூலயமா வரப்போகுதுங்க. அப்போ என்னங்க, எல்லா அமைப்பு ஒன்று கூடி வரக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமையுதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது நாள் வரை இருந்து வந்த கடன் தொந்தரவுகளும் விலகப் போகுது. அப்போது கடனும் தீரப்போகுது, உடல்நிலை நன்றாக இருக்க போகுது. அப்போ என்னங்க, ஜமாயிங்க, சிறப்பான நல்ல மாதங்க இந்த மாதம். அனைத்து கிரகங்களும் சிறப்பான முறையில் அமர்ந்திருப்பதும் உங்களுக்கு வந்து ஒரு சாதகமான சூழ்நிலையை கொடுத்து அதன் மூலம் நல்ல தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக மேசராசிக்கு இந்த மாதம் அமைகிறது. மேற்கண்ட பலன்கள் அனைத்துமே கோச்சார கிரகங்களுடைய அமைப்பில் வந்து நம்ம வந்து பலன் சொல்கிறோம். அது மிகவும் சிறப்பாக அமையுதுங்க. இருந்தாலும் முக்கியமான முடிவுகள், வாழ்க்கையில் முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் சார், முக்கியமான தொழில் சார், முக்கியமான முடிவுகள், திருமணம் அப்படிங்கிற அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை கட்டாயமாக நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணுங்க. ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தில் சனி எங்கே உட்கார்ந்துருக்காரு, சூரியன் எங்கே இருக்கார், லக்னம் எங்கே இருக்குது, லக்னாதிபதி எங்கே இருக்கார் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் மிகவும் தெளிவாக பார்த்து தான் நம்ம வந்து அந்த முக்கியமான முடிவு எடுக்கணுங்க. கோச்சார கிரகங்கள் அமைப்பில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குங்க, அது பிரச்சனை இல்லை. அது வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையை வந்து கொண்டு போகும். ஆனால் நம்மளுடைய சுய ஜாதகமே நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்களை தசாபுத்திகள் அடிப்படையில் நிர்ணயிக்குங்க. அப்போ வந்து அதுக்கு வந்து நம்முடைய சுய ஜாதகத்தை கட்டாயம் அனலைஸ் பண்ணிக்கணுங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணுறவங்க கீழ்கண்ட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி என்னோட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு மிகவும் ஒரு சிறப்பான தருணமாக அமையுங்க. மேலும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடை வருவது உங்கள் ஜோதிடர் பண்டிட் உத்திரகுமார், கொங்கு மண்டலத்திலிருந்து. நன்றி, வணக்கம்.